ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தஸ்லீமா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் சோயா பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, மல்லித்தலை, புதினா மல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சோயா எப்படி மசாலா பரட்டுறதுன்னா, இதை ஒரு 10 மினிட்ஸ் சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை தண்ணி பிழிஞ்சி நல்லா எடுத்துக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, சிக்கன் 65 தூள், தயிர், இதில் பாதி லெமன் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா லாஸ்ட்டில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் இன்றைக்கி குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கரில் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீ தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோயாவில் சேர்த்ததுனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். மல்லித்தலை இதையும் நம்ம இப்போவே ஆட் பண்ணிட வேண்டியதான். உப்பும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணியிருக்க சோயாவை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதையும் நல்லா மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இப்போது தண்ணி சூடாகிடுச்சு. இதில் நம்ம அரிசியை ஆட் பண்ண வேண்டியதான். லாஸ்ட்டாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதை ஒரு 5 விசில் விட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. மசாலா எல்லாமே கரெக்டாக ஆட் ஆகிருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் மசாலா எக் தான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.